இது சோலார் கேள்வி பதில் நேரம். கஸ்டமர் கேட்ட கேள்விகளுக்கு நாங்க வாரம் வாரம் ஆன்சர் பண்ண போறோங்க. இன்னைக்கு முதல் 4 கேள்விய பார்க்கலாம். சார், வீட்ல 2 சர்வீஸ் இருக்கு. ஒரு சோலார் போட்டா போதுமா? இதுக்கு டைரக்ட்டான பதில் பண்ண முடியாதுங்க. ஏன் பண்ண முடியாது அப்டின்னா, ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு செப்பரேட் சோலார் சிஸ்டம் பண்றதா நம்ம கவர்ன்மென்ட்டோட நார்ம்ஸ்ங்க. இதுல ஒரு கிளாரிட்டி வேணும். அதாவது சப்சிடி அப்டின்றது ஈபி சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்டின்றத நம்ம நெறைய வீடியோல சொல்லியிருக்கோம். அதாவது எந்த சீரியஸ் நம்பர் நீங்க சர்வீஸ் நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த சர்வீஸ் நம்பர் பேஸ் பண்ணி தான் சப்சிடி வருது. ஒரு வீட்ல 2 சர்வீஸ் வச்சிருக்கோம். நான் சோலார் இதுக்கு ஒரு சர்வீஸ்ல போட்டு 2 யூஸ் பண்ண முடியும்னா, பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஏன்னா டெக்னிக்கலாவும் இது வொர்க் ஆகாது. 2வது சப்சிடில சோலார் போடும்போது எந்த சர்வீஸ் நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த நம்பருக்கு தான் நெட் மீட்டர் குடுப்பாங்க. சோ இங்க நெட் மீட்டர் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஒருவேளை நீங்க 2 சர்வீஸ்க்கும் சோலார் வேணும்னா 2 சோலார் சிஸ்டம் பண்ணணும். இல்ல சார் ஒரு சர்வீஸ்ல அதிகமான கரண்ட் பில் வருது. இன்னொன்னுல கம்மியா தான் வருதுன்னா, நீங்க 2யுமே மெர்ஜ் பண்ணிட்டு ஒரே சர்வீஸா மாத்திக்கலாம். ஈபிக்கு பவர் எக்ஸ்போர்ட் பண்ணி குடுத்தா எங்களுக்கு பணம் கிடைக்குங்களா? பணம் எல்லாம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்காதுங்க. ஏன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற பவர யூனிட்க்கு யூனிட் தான் அட்ஜஸ்ட் பண்ண போறாங்க. சோ இதுக்கான பணமா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுமா அப்படின்னா கிரெடிட் எல்லாம் ஆகாது. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா உங்களோட தேவைக்கு எவ்வளவு சிஸ்டம் டிசைன் பண்ணணுமோ அந்த சோலார் சிஸ்டத்தை நீங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டுமே போதுமானது. அதிகப்படியான சோலார் சிஸ்டமா போட்டு ஈபிக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. சார், எங்களுக்கு 2 வீடு இருக்கு. 2 வீட்டுக்கும் அம்மா பேர்ல தான் சர்வீஸ் இருக்கு. ஒரு வீட்டுக்கு சோலார் போட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி கிடையாதுங்க. ஒரே பேர்ல மல்டிபிள் சர்வீஸ் இருந்தாலுமே நீங்க அந்த மாதிரி இந்த வீட்ல போட்ட சோலார் பவர இன்னொரு வீட்ல கழிச்சுக்க முடியுமா அப்படின்னா கழிச்சுக்க முடியாது. பொதுவா பவர் பிளான்ட்ட பொறுத்தளவு பார்த்துட்டீங்கன்னா மெகாவாட் ஸ்கேல்ல பண்ணுவாங்க. வேற ஒரு ரூரல் ஏரியால இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அங்கிருந்து வரத சப்ஸ்டேஷனை கொடுத்து கழிப்பாங்க. இந்த மெத்தட் ஹெச்டில உண்டு. ஆனா எல்டி, எல்டிசிடி இந்த மாதிரியான எந்த கனெக்ஷன்ஸ்லயுமே எந்த பர்மிசஸ்ல சோலார் போடுறீங்களோ அவங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதை இன்னொரு சர்வீஸ்ல போய் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ அது ஒருத்தரோட பேர்லயே இருக்கலாம். சர்வீஸ் நம்பர் 1 அப்படின்றது சரஸ்வதின்ற பேர்ல இருக்கலாம். சர்வீஸ் நம்பர் 2வும் சரஸ்வதி பேர்ல இருக்கலாம். ஆனா இந்த பேர்ல ஒரே பேர்ல தான் இருக்கும். நான் இங்க போட்ட சோலாரோட பவர இங்க யூஸ் பண்ணிக்க முடியுமானா பிராக்டிகலி நாட் பாசிபிள். நம்ம கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரீஷியன் ஒரே ஒரு எர்த் போட்டா போதும். நிறைய எர்த்தெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. இல்ல இது ரொம்ப வேடிக்கையான பதிலுங்க. எர்த்த பத்தின சரியான கிளாரிட்டி இல்லாம அவங்க குடுக்குற ஆன்சரா தான் நான் பார்க்கிறேன். எர்த் அப்படின்றது எந்த அளவுக்கு லீக்கேஜ் கரண்ட அரெஸ்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு போடணும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிலே ஆகட்டுங்க, இன்னைக்கு பண்ற நிறைய மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆகட்டும், எல்லாருமே சஜஸ்ட் பண்றது என்னன்னா டபுள் எர்த் வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு ஜிஐ கம்பிய வந்து மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு காப்பர் பாண்டட் எர்த் போனாலும் சரி, இல்ல வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் எர்த்திங் போனாலும் சரி, எல்லாமே டபுள் டபுள் எர்த்திங் போங்க. இது ரொம்ப சேஃப்டின்ற லெவலுக்கு மேல வந்துட்டாங்க. இந்த டைம்ல வந்து நீங்க வீட்டோட ஒரு எர்த்துல கொண்டு போயிட்டு சோலாரோட எல்லா எர்த்தையும் கனெக்ட் பண்றது இது சரியான மெத்தடா இருக்காது. அது எலக்ட்ரிக்கல் சேஃப்டியாவும் இருக்காது. ஏன்னா இது சர்ஜ் பிரிவென்டரோட எர்த்தும் வரும், இடிதாங்கியோட எர்த்தும் வரும், டிசியோட எர்த்தும் வரும். இந்த மாதிரி வேற வேற காம்போனன்ட்ல இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே எர்த்துல அது உங்க ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கிறதோட கனெக்ட் பண்றது 100% நாட் ரெக்கமெண்டட். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியான எர்த்து போடுங்க. எந்த அளவுக்கு எர்த்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃபா இருக்கலாம்.